இந்த தங்கம் எப்போ விலை குறையும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, எப்பயுமே கடந்த வந்த பாதையை பார்த்தோம்னா, ஒரு 5-6 வருடங்களாக பார்த்தோம்னா, அக்ஷய திருதி வரும்போது அக்ஷய திருதிக்கு முன்னாடி ஒரு கரெக்ஷன் வரும். அதுக்கப்புறம் அக்ஷய திருதி முடிஞ்ச உடனேயுமே கிடுகிடுன்னு விலை ஏற ஆரம்பிச்சிடும். அப்படி பார்த்தோம்னா வரப்போகிற மே மாதம் 10ஆம் தேதி அக்ஷய திருதி, அதுக்கு முன்னாடி விலை குறைவதற்கு உண்டான வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. சரி, இப்போ அளவு குறையும் போது விலை வந்து அதிகமாகும், இல்லை விலை அதிகமாக இருக்கும்போது அதோட அளவு குவான்டிட்டி கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த விலை ஏற்றத்துக்கு என்ன காரணமாக இருக்கும்? இல்லை, இப்போ வந்து தேவைப்பாடுகள் அதிகமாக இருக்குது. தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியாவில் மட்டும் இல்லை, சர்வதேச அளவில் எல்லா நாடுகளுடைய தேவைகள், தங்கத்தினுடைய தேவைகள் அதிகமாக இருக்குது. அதனால தான் இந்த அளவுக்கு டிமாண்டு வரனால விலை வந்து உயர்ந்துக்கிட்டே இருக்குது. இப்போ ஒரு நடுத்தர மக்கள் எந்த காலகட்டத்தில் வந்து நகைகளை வாங்க முடியும் எளிய முறையில் குறைந்த விலையில்? இல்லை, அவங்களோட எல்லா காலகட்டத்திலுமே வாங்கலாம் தங்கத்தை பொறுத்த வரைக்கும். எப்படி அப்படின்னா, ஒரு நகைச்சீட்டு சேமிப்பு, தங்க சேமிப்பு திட்டம் இருக்குது. அதெல்லாம் எப்படின்னா, என்ன அன்னன்னைக்கு என்ன தங்கமோ அந்த கிராமப்படி எடுத்து வச்சுருவாங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்கீம்லாம் இருக்கனால அந்த மாதிரி இதில் போட்டோம்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப எளிதாக சேமிக்க முடியும். இன்னொரு பக்கம் எல்லா விலைவாசியும் ஏறுறப்போ தங்கமும் ஏறத்தான் செய்யும். இது இன்றைக்கி நேற்றுக்கு மட்டும் இல்லை, இனி வரும் காலங்களில் கூட ஒவ்வொரு 4-5 மாதத்துலேயும் 4-5 வருஷத்துலேயும் டபுள் ஆகும் தங்கம். ஏன்னா கடந்து வந்த பாதையை பார்த்தோம்னு வைங்களேன், 2020 பார்த்திங்கன்னா இருந்த தங்க ரேட்டை விட இன்றைக்கி ஒரு 4 வருஷத்துலேயே டபுள் ஆகிடுச்சு. அப்போல்லாம் வந்து 2800 3000 இருந்துச்சு ஒரு கிராம். இன்றைக்கி 6450. யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயத்தில் போய் இது. அதை விட முக்கியமான விஷயம் பார்த்தோம்னா, இனி வரும் காலங்களில் கூட தங்கத்தினுடைய இருப்பு, அதாவது சுரங்கத்திலேருந்து வெட்டி எடுக்கக்கூடிய தங்கத்தினுடைய கை இருப்பு அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு 8 வருஷத்துக்கு தேவையான தங்கம் தான் சுரங்கத்தில் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுக்கு நடுவில் புது சுரங்கம் வந்து அதிலேருந்து தேவையான தங்கம் வெட்டி எடுத்தாங்கன்னா மேபி இந்த ரேட்டு உயர்வுன்றது இல்லாமல் அப்படியே ஸ்டாண்டர்டைஸாக நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வருங்காலங்களில் இன்னும் நகைகளோட விலை வந்து அதிகரிக்குன்னு சொல்லியிருக்கீங்க. இன்னும் எந்த அளவுக்கு விலை அதிகரிக்கும்? அதாவது எந்த அளவுக்கு அதிகரிக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த வருட கடைசியிலேயே 60,000 சவரன் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அடுத்து இன்னும் ஒரு 5 வருடத்தில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி இருக்கிற விலை டபுள் ஆகிடும். அதாவது ஒரு சவரன் இன்றைக்கி 51,000 இருக்குது அப்படின்னா குறைஞ்சபட்சம் 90,000 ரூபாலேருந்து 1,00,000 ஒரு சவரன் வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது.